ஸோ இப்போது நம்ம வந்து டிப்பரில் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு பயங்கரமான பெரிய டிப்பர். இந்த டிப்பரில் அப்போலோ டயர்ஸோட என்டியூரன்ஸ் டெஸ்ட் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து இண்டூரில் நாட்ராக்ஸ் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்குது. இது வந்து ஏஷியாலேயே பிக்கஸ்ட்டு டெஸ்டிங் ட்ராக் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராக்கில் ஒரு டிப்பர் லாரியில் அப்போலோ டயர்ஸை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்போலோ டயர்ஸோட ஒரு புது டயர்ஸ், என்டியூட்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிப்பர் டயர்ஸ். ஸோ அதில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இங்கே ஆஃப் ரோட் மாதிரி, அதாவது ஒரு குவாரி மாதிரியான ஒரு இடத்த வந்து இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட், இங்கே பாருங்கள் ஒரு பெரிய பள்ளம். ஊஷ் my god. ஸோ யூஸ்வலாக நம்மலாம் வந்து காரில், டூ வீலர்லாம் வந்து ஆஃப் ரோடு அட்வென்ச்சர்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து டிப்பரில் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான குவாரியில் எடுத்துகிட்டு போகும்போது வேறு மாதிரியான ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. ஏன் லாரி டிரைவருங்களாம் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு இப்போ தான் புரியுது. உண்மையிலே ஒரு பயங்கரமான கட்ஸ் வேணும் இந்த மாதிரி ஒரு டெரெயினில் வந்து இவ்வளோ பெரிய லாரியை வந்து ஓட்டுறதுக்கு. முக்கியமாக இந்த லாரியில் எவ்வளோ லோடு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 60 டன்ஸ் வந்து லோடை கேரி பண்ணுறாங்க. அந்த 50 to 60 டன்னை வந்து கேரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த டயர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த டயர்ஸை வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போலோ. ஒரு டிப்பர் ட்ரக்குக்குள்ளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப்பு எல்லாம் நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா குஷன் சீட் இருக்குது. டிரைவர் வந்து மேலேயும் கீழேயும் வந்து கீழே வந்து ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க சீட்டு கீழே. அது வந்து இந்த மாதிரி எவ்வளோ ஜோல்ட்டிங்காக இருந்தாலும் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுது. இங்கே ஓ மை காட், கீழே வந்து நல்லா பெரிய பெரிய கல் வச்சுருக்காங்க. அந்த கல்லுங்க மேலே தான் இது போயிட்டுருக்கு இப்போது. அதனால தான் இவ்வளோ மூவ்மெண்ட்டு. இது முடிஞ்சப்பறம் பாருங்கள் ஒரு ஸ்லஷ் இருக்குது. அதாவது ஒரு லைட்டாக ஒரு சேரு, ஒரு செமி சேரு இருக்குது. அந்த சேரில் தான் இறங்க போகுது. ஓகே. ஆனால் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். யூஸ்வலாக நம்ம கார்லேயோ இல்லை டூ வீலரில் போகிறப்ப இந்த டயர்லாம் தாங்குமா, நம்ம சாதாரணமாக ஓட்டுறதுக்கே நார்மலாக அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கே தாங்குமான்னு நினைப்போம். இது இவ்வளோ டன்னை ஏற்றிக்கிட்டு இந்த டயர்லாம் வந்து உண்மையிலே தாங்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயங்கரமான என்டியூரன்ஸ், அதாவது ஒரு ரொம்ப டஃப்பாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு வாட்டர் வெய்டிங்கு. ஓ மை காட், எஸ். வாட்டர் வெய்டிங்குள்ளே போயிட்டு பக்கத்துலேயே ஒரு சேரு, அந்த சேரையும் அப்படியே ஃபுல்லாக எடுத்து, மை காட், செம அல்டிமேட். வாவ். இந்த ட்ரக்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் 260 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடே இது வந்து 60 km/h தான் போகும். இந்த என்டியூட்ராக்ஸ் டயர் நாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிப்பர் அப்ளிகேஷனுக்காக டெவலப் பண்ணியிருக்கிற டயரு. டிப்பர் அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாதிரி கரடு முரடான ஏரியாவில் ஒரு 80% நம்ம நல்ல ரோட்டில் ஓடி, ஒரு 20% இந்த மாதிரி ஏரியாவில் தான் ஓடும். இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் பார்க்கும்போது டயர் மேலே நிறைய லோடு வருது. ஒன்று வண்டியிலே ஓவர்லோடு இருக்கும். அது இல்லாமல் இந்த டெரெயின் ஈவன் இல்லாததுனால வண்டி இப்படி ஆடும்போது டயர் மேலே அதிகமாக லோடு வரும். அந்த லோடெல்லாம் இந்த டயர் எடுக்கணும். இதெல்லாம் இந்த டெரெயினில் பண்ணிவிட்டு அப்புறம் ரோட்டில் போயிட்டு இது ஃபாஸ்ட்டாக ஓடணும். இட் ஷுட் ரன் ஃபாஸ்ட் ஆன் ரோடு ஆல்சோ. இப்போ இந்த ரெண்டு விஷயமும் பண்ணுறதுக்கு இப்போ தேவையான டெக்னாலஜி என்னெல்லாம் இருக்குது, நம்ம கையில் இருக்கிற டஃபஸ்ட் டெக்னாலஜிஸ் நாங்கள் இந்த என்டியூட்ராக்ஸ் ரேஞ்சில் போட்டிருக்கோம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் இதோட டயரோட கார்கஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது லோடு எடுக்கிற இடம், அந்த சைடில் என்ன இருக்குது, அந்த இதில் நம்ம ஆக்டோன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி அப்போலோ டெவலப் பண்ணியிருக்கு. அந்த டெக்னாலஜி இந்த டயரில் போட்டிருக்கோம்.
அதுக்கு மேலே இந்த லோடு டிரான்ஸ்ஃபர் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி கரடுமுரடான ஏரியாவில் ஓடும்போது லோடு டிரான்ஸ்ஃபர் வரும். அந்த லோட் டிரான்ஸ்ஃபரில் அதிகமாக வர லோடு ஏற்கிறதுக்கு பீட் ஏரியாவில், பீடுனா அந்த ரிம்மில் டச் பண்ணி இருக்கும் இடம் தான் டயரோடது, அந்த பீட் ஏரியாவில் நம்ம அதிகமாக இன்னும் ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம், அடிஷ்னல் மெட்டீரியல் போட்டிருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதனால பீடுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பீடும் நம்ம இந்த டயரில் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ட்ரெட் ஏரியா, அதாவது ரோட்டில் டச் ஆன இடம், அந்த டச் ஆன இடத்துல இப்போ இந்த மாதிரி ஏரியாவில் ஓடும்போது உங்களுக்கு கட்டெல்லாம் வரும், டயரில் கல்லெல்லாம் பட்டு டேமேஜ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று நம்ம இந்த மெட்டீரியல் டெக்னாலஜி மூலமாக, ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி மூலமாக ஒரு லேயர்டு இலாஸ்டோமர் டெக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நம்ம எப்படி இருக்கும்போது, எந்த கண்டிஷனில் இருக்கும்போதும் டயரில் கல்லும் டயரும் வந்தால் டயரில் இருக்கிற ரப்பர் தான் கொஞ்சம் ஈல்டு பண்ணி தரணும். அப்போ ஈல்டு பண்ணிட்டு கல் மேலே ஏறிட்டு போகணும், டியர் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நாங்கள் இதில் பண்ணி வச்சுருக்கோம், அந்த மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில். அப்புறம் அது இல்லாமல் ஹை ஸ்பீடில் ஓடும்போது ஹீட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது கூடி இந்த டயரில் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ ஹீட் இல்லாது, கட் அண்ட் சிப் வராது, கேசிங் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ லோடு வேணாலும் எடுக்கும். இந்த 3 ஐட்டம்ஸும் வச்சு தான் இந்த என்டூட்ராக்ஸ் டயர் நம்ம பண்ணி. டிப்பரில் எல்லாம் இப்போ நம்ம ஒரு 12 வீல் டிப்பரில் 35 டன் லோடு தான் எடுக்கணும். ஆனால் வண்டியில் பெரும்பாலாக பார்த்தா ஒரு 50, 55 வரைக்கும் எல்லாம் லோடு போகுது, 50 டன் எல்லாம் வருது. அப்போது அந்த டன்னுக்கு இந்த டயர் தாங்கணும். அதுதான் நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுறாரோ அந்த அளவுக்கு டயர் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் என்ன தேவையோ அது பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கான டெக்னாலஜி இந்தியாவிலே நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ குளோபலான டெக்னாலஜிஸ், குளோபலான பிராண்ட்ஸ் இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் இந்தியாவில் போட்டால் ஒரு வேளை அது ஒர்க் ஆகாது. அதனால் இந்தியாவுக்கு தகுந்த என்ன டெக்னாலஜி வேணுமோ அதுதான் நம்ம டெவலப் பண்ணி இதில் போட்டுருவோம். அப்போலோக்கு இப்போ இந்தியாவில் இந்த ரேடியல் டயர், அதாவது ட்ரக்குக்கான ரேடியல் டயரு அதாவது ஸ்டீல் வயர் இருக்கும் டயரு டெவலப் பண்ணுறது, அது 2 இடத்துல இருக்குது. நம்ம அதாவது தட் வி ஹாவ் திஸ் இன் சென்னையில் ஒரகடத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. அது இல்லாமல் ஸ்ரீ சிட்டி, ஆந்திரா பிரதேஷ், சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திரா பிரதேஷில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த 2 ஃபேக்ட்ரியில் இந்தியாவில் நம்ம இந்த ரேடியல் டயர் பண்ணுறோம். அது இல்லாமல் ஹங்கரி, அதாவது யூரோப்பில் இருக்கிற ஹங்கரியில் இன்னொரு ஃபேக்ட்ரி இருக்குது எங்களுக்கு. அந்த மாதிரி 3 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அப்போலோ. இப்போ டயர் நீங்கள் பார்த்தா இந்த நியூமேட்டிக் டயர், காற்று மூலமாக ஓடுற டயர் இப்போ ஒரு 130 இயர்ஸாக இருக்குது. அது இன்னைக்கு இந்தியாவில் ஓடுற பெரும்பாலும் டயரும் இந்த டியூப் உள்ளே போடுற டயர் தான். நெக்ஸ்ட் இவல்யூஷன் வந்து பார்த்தா நீங்கள் டியூப் இல்லாமல் இருக்கிற டயரு. ஆனால் அதுக்கு போகணுன்னா நம்மளோட இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டு, அந்த டியூப்லெஸ் டயருக்கு தேவையான ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் வர நம்ம டியூப்லெஸ் டயரும் இந்தியாவில் வந்துடும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்கும்போது டயரில் மொத்தமாக எல்லா செக்மெண்ட்லேயும் சஸ்டெயினபிலிட்டி ஒரு பெரிய டிரைவு. இதுதான் இருக்கிற மேஜர் டிரைவர்ஸ் இப்போ சொன்னால். இப்போ நீங்கள் அது இல்லாமல் டயரில் ஒரு சில இடத்துல எல்லாம் சென்சர்ஸ் எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும், டயருக்குள்ளேயா இல்லைன்னா டயரோட ரிம்முக்குள்ளே, டயர் ப்ளஸ் ரிம் இருக்கிற வீல்லையா சென்சர்ஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் டெக்னாலஜிஸ். ஆனால் வந்து இந்த டிப்பர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இன்னும் அதிகம் டியூரபிளான டயர் எப்படி பண்ணலாம், அதை பற்றி தான் ஆராய்ச்சியை மொத்தமாக நடந்துட்டு இருக்கு. Endutrax tires, as they are called, are for the tipper segment. The track that you see behind me is actually made, specially laid out with the Nutrax authorities to bring out the best of a tipper on tires. So it goes through every possible challenge, whether it is a gravel, whether it is a slope, gradient going down, coming out, whether it's through a slush, whether it is through over boulders, whether it is through over stones. But what we are trying to do here is that we are proving the technology that has gone behind in the making of our Endutrax tires for the mining and the tipper segment. We are inviting customers from across the country to come and experience it. We have invited our media partners also, and perhaps this is the first time for them also to be sitting in a truck and experiencing it, and maybe skip their heart a bit here or there, but definitely not lose the confidence because they are on Apollo Endutrax. That's the motto. We plan to take this to more and more different parts of the country and get closer to our customers.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.